Hi friends, today's special snake crown, அதாவது புடலங்காய் நம்ம கூட்டு வகையில் சமைக்க போகிறோம். புடலங்காய் வந்து நம்ம நிறையா ரெசிபியில் யூஸ் பண்ணலாம், அதாவது நிறையா விதமாக சமைக்கலாம். ஸோ ஒன் ஆஃப் த வே தான் இது. சரிங்களா, அதை எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பருப்பு எடுத்துங்க, என்ன பருப்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஆனால் நான் வந்து இங்கே வந்து பாசி பருப்பும் மைசூர் பருப்பும் எடுத்திருக்கேன். நீங்கள் நார்மல் பருப்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ரொம்ப சீக்கிரம் வந்துடும், டேஸ்ட்டாகவும் இருக்கனால நான் இதான் பொதுவாக தால் கறிக்கெலாம் நான் யூஸ் பண்ணுறது. ஸோ பருப்பு நான் கொஞ்ச நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை கழுவி ஒரு பாத்திரத்தில் போட்டுக்குவோம். மஞ்சள்தூள் 1 டீஸ்பூன், எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம், உப்பு 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வேக விடுவோம். பருப்பு வந்துக்கிட்டு இருக்கு ஒன்று சைட்டு. இப்போ வந்து நம்ம புடலங்காய் வந்து க்ளீன் பண்ணிக்குவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம அதோட பிளாஸ்டிக் இன்ச்சு நல்லா ரெப்பர்ஸ்லாம் கழட்டிட்டு, ஸோ நம்ம இந்த கடைசிக்கும் அந்த கடைசிக்கும் கட் பண்ணி எடுத்துகிட்டு ஆஃபாக கட் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம கத்தியில் சுரண்டலாம். நீங்கள் சுரண்டுறப்ப அந்த ஸ்கின்லாம் வெளியாகும். புடலங்காய் வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட், ரொம்ப நல்லது. ஆனால் மலிவாக கிடைக்கும். இது வந்து விலை கூட கிடையாது. நம்ம மலேசியா நாட்டில் வந்து ரொம்ப மலிவாக இருக்கும். இந்த புடலங்காய் வந்து நான் 2 ரிங்கிட் தான் வாங்கினேன். ஸோ மற்ற பொருட்கள்லாம் பார்த்தா 3 ரிங்கிட் 4 ரிங்கிட் வந்துடும். பட் இது வந்து ரொம்ப விலை குறைவாகிடுச்சு. அதுவும் இல்லாமல் ரொம்ப ஹெல்த்தியான வெஜிடபிள் தான் இது வந்து. ஸோ இந்த மாதிரி நீங்கள் 2 சைட்டும் நல்லா சுரண்டி எடுத்துக்கிட்டிங்களா? சுரண்டி எடுத்த பிற்பாடு நம்ம 2ஆக வெட்டிக்கலாம். அதை 2ஆக வெட்டிக்கணும், 2ஆக பிளந்துக்கணும். இப்போ நம்ம 2ஐயும் சுத்தம் பண்ணியாச்சு, நல்லா சுரண்டி எடுத்தாச்சு. இந்த மாதிரி 2ஆக பிளந்துக்கிட்டு நடுவில் உள்ள விதையை எடுக்கணும். இந்த மாதிரி கத்தி யூஸ் பண்ணி கூட நீங்கள் 2 சைட்டும் வெட்டி எடுக்கலாம். இல்லை உங்களுக்கு வாட்டர் சரியாக வரலனாக்கா சாப்பிட்ற ஸ்பூனில் கூட நீங்கள் சுரண்டி எடுக்கிறேன். நான் பொதுவாகவே ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுவேன். இந்த மாதிரி ஒரு லேஸாக அப்படியே ஒரு சுரண்டி இழுத்துட்டுனா உடனே எல்லாமே க்ளீன் ஆகிடும். பார்த்திங்களா, எல்லாம் க்ளீன் ஆகிடுச்சு. ஸோ அதேமாதிரி மற்றதையும் இந்த மாதிரி சுரண்டி எடுத்துக்குவோம். சுரண்டி எடுத்துகிட்டு அந்த விதையெல்லாம் வீசிடுவோம். க்ளீனாக இருக்குது பார்த்திங்களா, ரொம்ப ஈஸியான வேலை தான் இது. ஸோ புடலங்காய் எதுக்கு நல்லதுன்னு சொன்னாக்கா, இப்போ வந்து மாசமாக உள்ளவங்க சாப்பிடலாம், பிரஸ்ட் ஃபீட்டிங் பண்ணுறவங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லது. அப்புறம் லாஸ் வெயிட் பண்ணுறாங்களே அவங்க சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லது. ஸ்கினுக்கு, டயபெட்டிஸ்காரவங்களுக்கு இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது. முக்கியமாக கிட்னியை வந்து பாதுகாக்குது. ஸோ கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. ஸோ கண்டிப்பாக உங்கள் உணவில் வந்து புடலங்காய் சேர்த்துக்கிங்க. ஸோ ஓகே, நம்ம வந்து எல்லாம் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வெட்டி எடுத்துக்குவோம். நான் வந்து சொக்கலாக வெட்டினேன், அந்த பாதியாக வெட்டியிருக்கேன். ஸ்லைஸாக ரொம்ப தின்னாக வெட்டாமல், ரொம்ப திக்காக வெட்டாமல், நடுத்தரமாக. ஸோ நான் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி அந்த பவுலில் போட்டுக்குவோம். ஒரு வகையாக நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணிட்டோம், ஸ்லைஸ் பண்ணிக்கிட்டோம். இப்போ எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் போட்டுக்குவோம். போட்டு அதை அலசிடுவோம், தண்ணியில் கழுவி எடுத்துருவோம். ஓகே, நம்மளுக்கு புடலங்காய் ரெடி ஆயிடுச்சு. இதை தவிர்த்து வெங்காயம், ஒரு வெங்காயம் எடுத்துக்கங்க. கேரட், பாதி கேரட் யூஸ் பண்ணிங்க, சின்னதாக வெட்டிச்சிங்க. கொத்தமல்லி கைப்பிடி அளவு சாப் பண்ணிக்கோங்க. தக்காளி 5லேருந்து 7 எடுத்துங்க. பேபினாக்கா, உங்களுக்கு பெரிய தக்காளினாக்கா ஒரு 2 இல்லை 3 கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அந்த சைஸை பொறுத்து இருக்குது எத்தனை தக்காளி நீங்கள் எடுக்கிறீங்கன்னு. பச்சை மிளகாய் 2, கருவேப்பிலை 1, சீரகம், பெரிய சீரகம் 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன் எடுத்துக்கங்க. பூண்டு
நல்லா கொந்திய பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. வெஜிடபிளுக்கு பூண்டு போட்டிங்கனாக்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இஞ்சி பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன் நான். இஞ்சி வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சமைக்க ஆரம்பிக்கலாம். ஒரு பாத்திரம் எடுத்து வச்சுங்க. அதெல்லாம் நீங்கள் தேவைப்பட்ட எண்ணெய் ஊற்றிக்கிங்க. தாளிக்க வேண்டிய பொருட்களை போட்டுக்கலாம். கடுகு, பெரிய சீரகம், வெங்காயம், பச்சை மிளகா, கறி லீஃப் போட்டு நல்லா தாளிப்போம் எண்ணெயில். ஸோ வெங்காயமும் பச்சை மிளகாலாம் வந்து வதங்கணும், கொஞ்சம் நேரம் மாறணும், அது வரைக்கும் கொஞ்சம் தாளித்து விடுவோம். கேரட் போட்டுக்கலாம். கேரட் வந்து நான் சிறுசாக வெட்டி வச்சுருக்கேன். கேரட் போட்டு கொஞ்சம் நேரம் கிண்டி விடுவோம். பூண்டு ஒரு டேபிள் ஸ்பூன், இஞ்சி 1/2 டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட்டு. ஸோ இதான் போட்டு நல்லா தாளிப்போம். ஸோ ட்ராயாக இருக்கிறனால அந்த எண்ணெயில் கொஞ்சம் நேரத்தில் அது வந்து நல்லா குக் ஆயிரும். நல்லா குக் ஆகி வாசனை வரும். ஸோ நல்லா ட்ரை ஆகிடுச்சு பார்த்தீங்களா. நல்லா அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக நல்லா வந்த பிற்பாடு நம்ம எடுத்து வச்சுருந்த தக்காளி நான் பேபி தக்காளி காப்பாய்க்கிறதுனால 5 to 7 பாய்ச்சேன். அப்புறம் புடலங்காய் எடுத்து கொட்டிவிட்டு நல்லா கிண்டி விடுவோம். புடலங்காய் ஓரளவு வந்தால் போதும், ரொம்ப வேணாம். நம்ம மிக்ஸ் பண்ணி விடுவோம் முதலாவது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. தக்காளிக்காய், கேரட்டோட புடலங்காய் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ண பிற்பாடு நம்ம அவிச்சு வச்சுருந்தா பருப்பை வந்து இதில் ஆட் பண்ணிடுவோம். பருப்பு நல்லா வந்துருச்சு பார்த்திங்களா, மாவு மாதிரி இருக்குது. ஸோ இதையும் நல்லா அதோடு சேர்த்து நம்ம கலந்து விட்டுருவோம். எனக்கு கிண்டுறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும், அதனால் என்ன செய்கிறேன், நான் பெரிய பாத்திரத்துக்கு நான் மாற்றிக்கிறேன். கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து இது கறி குழம்பா ரொம்ப குழம்பா எடுக்கலை, நம்ம கிரேவியாக தான் எடுக்க போகிறோம், கொஞ்சம் திக்காக. ஸோ தேவையான தண்ணி மட்டும் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த புடலங்காய் வேக தண்ணியும் சுண்ட ஆரம்பிச்சிடும். கலக்கி விட்ட பிற்பாடு நல்லா மிக்ஸ் பண்ண பிற்பாடு கொஞ்ச நேரம் கொதிக்க விடுவோம். தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்துக்குவோம். புளிப்புலாம் இருக்குது, ஏன்னா நம்ம தக்காளிக்காய் போட்டிருக்கோம். இப்போ நல்லா கொதிச்சிருச்சு. ஸோ நம்ம லாஸ்ட்டாக வந்து எடுத்து வச்சிருந்த கொத்தமல்லி நல்லா கொதிச்சிருந்தாலும் அதை போட்டு விட்ருவோம். போட்டு விட்டுட்டு அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிடணும். அவ்வளோதான், நம்மளோட புடலங்காய் கூட்டீஸ் ரெடி. ரொம்ப சிம்பிளான முறையில் நம்ம சமைச்ச நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட்டு. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறவாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். காட் பிளஸ் யூ ஆல். லவ் யூ ஆல். டேக் கேர். பை பாய். Drop it.